ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சந்தியா ராக சீரியலை தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவா பார்வதிட்ட கோவத்தோட சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்மளும் காலம் ஃபுல்லாக நான் உங்ககிட்ட பேசவும் மாட்டேன், முகத்துலேயும் முழிக்க மாட்டேன் அப்படின்னு கோவத்தோடு அங்கேருந்து போயிருந்தாங்க. இதை பார்த்துட்டு அவங்க பார்வதி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அங்கே பத்மாவும் சாருவும் வராங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பார்வதி சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் மாயா தானே, என் முகத்துலேயும் முழிக்காதுன்னு சொல்லி என் கணவர் சொல்லிட்டு போயிட்டாரு, இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணம் மாயா தான் அப்படிங்கவும் பத்மா சொல்கிறாங்க. மாயா எப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலும் வந்ததுலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அவளால் பாதிக்கப்பட்டது எல்லாமே நம்ம தான் அப்படிங்கிறாங்க. அப்போ சாரு சொல்கிறாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் இந்த மாதிரிக்கு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டதுக்கு காரணம் நான் தானே, நான் பேசாம நான் வீட்டை விட்டே போயிருது அப்படிங்கும்போது இப்படி சாரு சொன்னது கேட்டதுமே பத்மா கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன சாருன்னு இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிற, உன்னை எனக்கு மருமகளாக கொண்டுட்டு வரணும் அப்படி சொல்லிட்டு தானே இந்த அளவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், இப்படி பேசலாமா அப்படிங்கவும் இப்போ பார்வதி சொல்கிறாங்க, இல்லை நீ என்ன இருந்தாலும் சரிதான், சீனுவோட மனசில் சாரு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுது, அவன் மாயாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு எல்லாரும் முன்னாடி இந்த மாதிரிக்கு சொல்லிட்டான், அப்படி இருக்கும்போது அவன் எப்படி சாரு கழுத்தில் தாலி கட்டுவோம் அப்படின்னு சொல்லவும், ஆமாடி நீ சொல்கிறது கூட கரெக்டு தான், ஆனாலும் சரிதான், நீ தான் என் மருமக நேரத்தில் என்ன இருந்தாலும் சரிதான், சீனு தாலி கட்ட போகிறது உன்னுடைய கழுத்தில் தான், அதை நான் கண்டிப்பாக நடத்தி காட்டுவோம் பாரு அப்படின்னு சொல்லவும் இப்போ சாருன்னு நினைக்கிறாங்க, இதெல்லாம் எங்கேருந்து நடக்க போதும் எனக்கே தெரியல, வர வர நம்பிக்கை எனக்கு குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சாரு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சீனுவை தான் காட்டுறாங்க. அப்போ பத்மா சீனுவை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, இந்த வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கு காரணம் மாயாவும் நீயும் தாண்டா அப்படிங்கவும், அப்போ சீனு சொல்கிறாங்க, ஏமா நீ இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிற, நானும் மாயாவும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும், அப்படி இருக்கும்போது இந்த சாருவால தான் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது, சொல்ல போனா சாருவை வீட்டை விட்டே அனுப்பி விட்டுற வேண்டியது அப்படிங்கும்போது, என்னடா பேசிட்டு இருக்கிற, சாருவன்னு நானா வீட்டில் உட்கார வச்சிருக்கேன், சாரு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் அண்ணன், அது அவரோட தனிப்பட்ட விஷயம், இதுக்கு நான் இப்படி சம்மந்தப்பட முடியும் அப்படிங்கிறாங்க. சொல்ல பண்ணைக்கு நேற்று மட்டும் நீ சாரு குளத்தில் தாலி கட்டியிருந்தேன்னா இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருக்கும், ஆனால் எல்லாத்துக்கு காரணம் நீ தாண்டா அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாருங்கம்மா என்ன பேசுனாலும் சரிதான், மாயா தான் என் பொண்டாட்டின்னு அவ கழுத்தில் நான் தாலி கட்டுவேன், அதனால நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு அங்கேருந்து போயிருந்தாங்க. சிவாவை தான் காட்டுறாங்க. சிவா எனக்கு சாப்பாடு வைக்கா அப்படின்னு சொல்லும் போது பார்த்தோம்னா பத்மா பார்வதிட்ட தோசை கொடுத்து விடுதாங்க. ஐயோ அக்கா என்னை கண்டாலே அவர் கோவிச்சுப்பா இருக்கு அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ கொண்டு போய் வை அப்படிங்கும்போது தோசையை கொண்டு போய் வைக்கிறாங்க. அங்கே பார்க்குறாங்க. பார்த்தோம்னா பார்வதி நிற்கிறாங்க. இதை பார்த்ததுமே சிவா கோவத்தோட பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் தான் முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் எதுக்காக நீ டிஃபனை கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிற, எனக்கு டிஃபனை வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட போயிருந்தாங்க. அப்போ அங்கேருந்து பத்மா ஓடி வராங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது அவர் சாப்பிடாம போயிட்டா இருக்கா அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. அப்போ அங்கே மணி வராங்க. அப்போ மணி சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்காரனும் நீ என்ன அப்படிங்கிறாங்க. நான் என்னங்க பண்ணேன் அப்படின்னு பத்மா கேட்கும்போது, ஆமாம் என்ன இருந்தாலும் சரிதான், நேற்றுக்கு நடந்த பிரச்சனைக்கு உனக்கு தெரியாமல் எதுவுமே நடந்திருக்காது, ஆனால் பார்வதி உன்னை மாட்டி விடலை அவ்வளோதான், அதனால இந்த பிரச்சனைக்கு காரணம் நீயும் தான், எனக்கும் தான் சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டு அவரும் கோவச்சிக்கிட்டு போயிருந்தாரு. ரெண்டு பேருமே பார்த்தோம்னா ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா கதிரை தான் காட்டுறாங்க. கதிர் கார்த்தியை பற்றி நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே மாயா வராங்க. அப்போ மாயா கேட்குறாங்க, என்ன கதிர் நானும் ஒன்று பார்த்துட்டு இருக்கிறேன், எதையோ மனசில் போட்டு நினச்சிக்கிட்டே இருக்கிற, அது என்னன்னு தான் சொல்லிடு அப்படிங்கிறாங்க. எல்லாமே தனத்தோட கல்யாண விஷயம் தான் அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கும்போது அப்போ கதிர் கொஞ்சம் சீரியஸாக பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்ததுமே மாயா சொல்றாங்க, நீ எப்பவுமே கலகலப்பா சிரிச்சுக்கிட்டு தானே நீ கிண்டல் பண்ணி பேசிட்டு இருப்ப, தனத்தோட கல்யாண விஷயத்தை பற்றி மட்டும் நீ பேச வரும்போது உன் முகமே மாறிடுது, என்னாச்சு அவ கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனையா, எங்களுக்கு தெரியாத ஏதாவது விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கும்போது அப்போ கதிர் சொல்றாங்க, ஆமா கார்த்தியை பற்றின விஷயம் தான் அப்படிங்கும்போது, ஆமா அன்னைக்கு கூட நீ ஏதோ சொல்லதுக்காக வந்த, ஆனால் நாங்களாம் போயிட்டோம், ஆனால் கார்த்தி பற்றின ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் நீ சொல்லதுக்காக வந்திருக்கிற, அது அப்புறமா தான் நான் யோசிச்சேன், நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்கடையில் இங்கே இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்தனால தான் கேட்க முடியாமல் போச்சுது, என்னதான் ஆச்சு, கார்த்தி ரொம்பவே நல்லவன் தானே அப்படின்னு சொல்லும் போது, இல்லை கார்த்தி நல்லவன் கிடையாது அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன கதிர் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, நீ எப்பவுமே கிண்டல் பண்ணிட்டு இருப்ப, அதே மாதிரி எதுவும் சொல்றேன் அப்படிங்கும்போது, இல்லை மாயா எனக்கு இந்த விஷயத்த யாருக்கிட்ட சொல்லுன்னு எனக்கு தெரியல, ஆனால் அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு மட்டும் கதிர் சொல்றாங்க. என்ன கதிர் சொல்ற, தனத்தோட கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு மாயா கேட்குறாங்க. மாயா அந்த மாதிரிக்கு கேட்கவும் அப்போ கதிர் நினைக்கிறாங்க, மாயா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நம்ம சொல்லலாம், சொன்னக்கு கண்டிப்பாக மாயா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவா, அது மட்டும் இல்லாமல் தனத்தோட கல்யாணத்தை நம்மளால் நிறுத்த முடியாது, மாயாவில் மட்டும்தான் நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாட்ட கார்த்தியோட விஷயத்தை பற்றி கதிர் சொல்லுவாங்களா, அடுத்து அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.